பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிவ் வைந்து மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும். வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நெல்லித்தோப்பு, திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 4 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 2 தொகுதியில் இடைத்தேர்தல், 2 தொகுதியில் நேரடியான தேர்தல் நடக்க இருக்கிறது. 19ஆம் தேதி சனிக்கிழமை, நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 7,80,000 வாக்காளர் தங்களுடைய வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார்கள். இவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது, இந்த 4 தொகுதியில் ஜெயிக்க போவது யார் என்பதை உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி 2014 2016 எப்படி உங்களுடைய மனநிலையை துல்லியமாக பிரதிபலித்ததோ அதே போல இந்த முறையும் கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் நாம் 3 தொகுதிகளையும் பார்த்தோம். இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில நெல்லித்தோப்பு, திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர் 3 தொகுதிகளையும் பார்த்துட்டோம் நேற்று இரவு வரை. இன்று இப்போது நாம் பார்க்கக்கூடிய தொகுதி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. மிகப்பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் 2 ஸ்ட்ராங் மேன், திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் வேட்பாளர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ராங் மேன், லோக்கல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய 2 பேர் இந்த இடத்துல நேரடியாக களமிறங்கி இருக்காங்க. திரு கே.சி. பழனிசாமி திமுக சார்பாகவும், திரு செந்தில் பாலாஜி அதிமுக சார்பாகவும் இந்த கடுமையான போட்டி 4 தொகுதியிலேயே கடுமையான போட்டி. எந்த தொகுதியில் சொன்னா அரவக்குறிச்சி சொல்லலாம். அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் ஜெயிக்க போறது யார் அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 வாக்காளர்களை நேரடியாக நாம் கிட்டத்தட்ட மூட் மேப்பிங் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு வாக்காளர் டீம் 20 நிமிஷத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய என்ன ஓட்டம் என்னங்கிற கண்டுபிடிச்சிருக்கோம். இதற்கு முன்னாடி 2014 2016 நம்ம சொன்னது எந்த அளவுக்கு துல்லியமாக நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த முறை என்ன நடக்க போகிறது உங்களை போல நாங்களும் பொறுத்து ஆர்வமாக காத்திருக்கிறோம். என்ன நடக்க பார்க்கறதுக்காக 22ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது அன்னைக்கு தெரிஞ்சிடும் நம்முடைய கணிப்பு சரியா இருக்கிறதா, மக்களுடைய முடிவு சரியா இருக்குதா அப்படிங்கிற பார்க்க போறோம். இப்ப இந்த 4 தொகுதிகளிலும் இன்று மாலை 5 மணியோடு பிரச்சாரம் ஓய்கிறது. பணப்பட்டுவாடாவுக்கெல்லாம் குறைவே இல்லைங்கிற புகார் கடுமையாக இருந்திருக்கு. நிறைய பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த பிரச்சாரங்கள் இன்னைக்கு மாலை 5 மணியோட ஓயக்கூடிய நிலைமையில இந்த பிரச்சார கலாட்டா எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் இருந்துச்சு அதை நம்ம முதல்ல இப்ப பார்த்துடலாம். இது கும்பிட்ட கரங்களோடு குறிப்பிட்ட குரலுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளையாய் வருகிறார்.
அரசியல்வாதிகள் ஓட வைக்கிறார்கள், அவருடைய பிரச்சாரம் ஆட வைக்கிறது. ஒவ்வொரு தாரை தப்பட்டைக்கு பின்னாலும் ஒரு இளையராஜா ஒளிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பிரச்சாரம் களை கட்டி இருக்கிறது. இன்று மாலை 5 மணியோடு இந்த சத்தமெல்லாம் ஓய்ந்துவிட்டு டோர் டு டோர் பிரச்சாரம் மட்டும்தான் சாத்தியமா இருக்க முடியும். நேரடியான பிரச்சாரம் சாத்தியம் இல்லை. 5 மணியோட பிரச்சாரம் போகிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடியது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் ஏன் தேர்தல் வந்தது, யார் யார் வேட்பாளர்கள், யார் யாருக்கு இடையில போட்டி, மக்களுடைய மனநிலை என்ன, ஒட்டுமொத்தமாக வாக்காளர் என்ன, அரவக்குறிச்சி பற்றிய ஒட்டுமொத்த பார்வை தொகுப்பு இப்போது. தமிழகத்தில் முருங்கைக்காய் விளைச்சலுக்கு பெயர் போன ஊர் அரவக்குறிச்சி. தேர்தலில் பணம் விளையாடியதால் ஒரே நாளில் அகில இந்திய அளவிற்கு அரவக்குறிச்சி தொகுதி பிரபலமானது. சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்த நேரத்திலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக இது மாறியது. அதற்கு காரணம் அதிமுக மற்றும் திமுக அறிவித்த வேட்பாளர்கள். அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், திமுகவின் வேட்பாளர் KC பழனிசாமி அந்த கட்சியிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்டவர். அது மட்டுமின்றி அப்போது அரவக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் MLAவும் இவர்தான். இதனாலேயே இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ஏகத்துக்கும் அதிகமானது. இந்த நிலையில் பணப்பட்டுவாடா புகார் அதிகமாக வந்த காரணத்தால் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தேர்தலை தள்ளி வைப்பதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் பின்னர் தேர்தலையே ரத்து செய்தது. 6 மாதங்களாக காலியாக இருந்த இந்த தொகுதிக்கு நாளை மறுதினம் தேர்தல். அதே வேட்பாளர்களை மீண்டும் களமிறக்கி தேர்தல் களத்தின் சூட்டை அதிமுகவும் திமுகவும் அதிகமாக்கி இருக்கின்றன. நட்சத்திர வேட்பாளர்கள் என்பதால் இரு கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் இங்கேதான் அதிகமாக முகாமிட்டு சூறாவளி பிரச்சாரம் செய்தனர். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அரவக்குறிச்சி முழுக்க பிரச்சாரம் செய்தார். அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களும் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாக்குப்பேட்டையில் ஈடுபட்டனர். அரவக்குறிச்சி தொகுதியில் மொத்தம் 2,347,000 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 97,100 ஆண்களும் 1,03,247 பெண்களும் உள்ளனர். டாலர் நகரம், தொழில் நகரம் என அழைக்கப்படும் கரூர் மாவட்டத்தின் ஒரு அங்கமாக இருந்தாலும் அரவக்குறிச்சியில் எந்தவித தொழில் வளர்ச்சியும் இல்லை என்பது இந்த பகுதி மக்களின் வேதனை. ஒரு காலத்தில் 5 ஆறுகள் ஓடி வளம் கொழித்த பகுதியாக இருந்த அரவக்குறிச்சி தற்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய முருங்கைக்காயை அதிகம் விளைவித்து அதற்கு பெயர் போன பகுதியாக மாறிவிட்டது. முருங்கைக்காய் பவுடர் செய்யும் தொழிற்சாலை, பதப்படுத்தும் கிடங்கு ஆகியவை இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நொய்யல் ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பது, விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு, காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை என இவர்களது பிரச்சனைகளின் பட்டியலும் நீண்டு கொண்டே செல்கிறது. பிரச்சனைகளை பட்டியலிடும் அரவக்குறிச்சி மக்களின் ஆதரவு யாருக்கு? இவ்வளவு முருங்கைக்காய் இருக்கிறதே பாக்கியராஜோட தொகுதியா இருக்கும்னு யோசிக்க வேண்டாம். அவரும் கொங்கு மண்டலம் தான், கோயம்புத்தூர் பகுதி. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய நண்பர்களை நேரடியாக வேட்பாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திரு KC பழனிசாமி, அவர் இதற்கு முன்னால் சட்டமன்ற தொகுதியில் இதே அரவக்குறிச்சியில் இருந்தார். அவருடைய கருத்து என்ன, செயல்பாடு என்ன, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவர் என்ன செஞ்சார், அவருடைய வாயிலை கேட்கலாம். இப்போது 5 ஆண்டுகளாக என்னுடைய சட்டமன்ற MLA நிதி, உறுப்பினர் நிதி 5 ஆண்டுகளில் 10 கோடியும், ராஜ்யசபா நிதி என்னுடைய நண்பர்களுக்கு கேட்டு வாங்கியது 4 கோடியும், என்னுடைய சொந்த நிதி 1 கோடியும், ஆக மொத்தம் 5 ஆண்டுகளில் 15 கோடி ரூபாய் தொகுதி மக்களுக்காக செலவழித்திருக்கிறேன். அதில் எந்த சேதாரமும் இல்லாமல் ஒழுங்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக எனக்கு எந்த கமிஷனோ லஞ்சமோ நான் வாங்க மாட்டேன், இதுவரைக்கும் வாங்கியதில்லை. 30 ஆண்டு பொது வாழ்க்கையிலே எந்த லஞ்சம் நான் வாங்கினதாக கமிஷன் வாங்கினது அது சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிறேன். தொகுதி மக்களுக்கு 54 ஊராட்சிக்கும் 5 பேரூராட்சிக்கும் சிறப்பாக எல்லா பகுதிக்கும் எல்லா பணியும் முடிந்தவரை செய்திருக்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் KC பழனிசாமி MLA நிதி செலவழிக்கப்பட்டிருக்கும், என் மூலமாக செலவழிக்கப்பட்டிருக்கும். நல்ல முறையில் பணியாற்றுகிறேன். மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
5 ஆண்டுகளில் 15 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறேன், சேதாரம் இல்லாமல் கொடுத்திருக்கிறேன், செய்கூலி எதுவும் வாங்கியதில்லை என்று திமுகவுடைய வேட்பாளர், இருக்கக்கூடிய வேட்பாளர்களே பணக்கார வேட்பாளர் அவர் தான். திமுக அதிமுக சேர்த்து ஒட்டுமொத்தமாக கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு தொழிலதிபராக கூட இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குது. அவருடைய கருத்தை பதிவு. அடுத்ததாக அதிமுகவுடைய வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, அவர் அமைச்சராக இருந்தார், போக்குவரத்து அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்தார். இந்த முறை கரூர் தொகுதியிலிருந்து மாறி அரவக்குறிச்சியில் போட்டியிறார். அவர் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்வேன் என்று சொல்கிறார், அவருடைய வாயிலே கேட்கலாம். 10 ஆண்டு காலம் கரூர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். 5 ஆண்டுகளில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 1000 கோடிக்கு வளர்ச்சி திட்டப் பணிகளை தந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டும் 229 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டப்பணிகளை தந்து அடிக்கல் நாட்டி இருக்கின்ற முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கரூர் சட்டமன்ற தொகுதியிலே காவிரி குடிநீர் மேம்பால பணிகள், சாலை வசதிகள் என அனைத்து சிறப்பு திட்டங்களையும் நிறைவேற்றி தந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனை திட்டங்களை நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும் பரமத்தி ஒன்றியத்திற்குட்பட்ட 30 ஊராட்சிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்க பாடுபடுவேன் என்ற உறுதியை சொல்லி பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற 30 ஊராட்சிகளிலும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கின்றன. இந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கி அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து இல்லங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் கிடைத்த புதிய திட்டத்தை அம்மாவுடைய மேலான கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்ற பாடுபடுவேன். திமுக வேட்பாளராவது 15 கோடி ரூபாய் செலவழிச்சு சொன்னார். அதிமுக வேட்பாளர் 1000 கோடி ரூபாய் செலவழிச்சாச்சு கரூர் தொகுதிக்கு சொன்னார். இதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி கரூர் தொகுதி, அந்த இடத்துல 1000 கோடி ரூபாய் செலவழிச்சு சொல்றாரு. அதே மாதிரி நலத்திட்டங்கள்லாம் இங்கே வேணுமா அப்படிங்கிற கேட்கிறார். அமைச்சராக இருந்தவர், அவர் எப்படி செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, அவர்கிட்ட மக்கள் அவரை நம்புகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பான 2 வேட்பாளர்கள் தங்களுடைய பிரதான வேட்பாளர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. என்ன செஞ்சோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பற்றி மக்கள் இவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவருடைய வாயிலை கேட்கலாம். இப்போது கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியத்தில் பௌத்திரம் கிராமத்தில் ஒரு 250 ஏக்கர் பரப்பளவில் தாதம்பாளையம் ஏரி அமைந்திருக்கிறது. இந்த தாதம்பாளையம் ஏரிக்கு அமராவதி ஆற்றிலிருந்து உபரியாக வரக்கூடிய நீரை திருப்பி விடுவதன் மூலம் அந்த 250 ஏக்கரில் தண்ணியை தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரி கடந்த காலங்களில் 100 ஆண்டு காலமாக மழைக்காலங்களில் உபரியாக வரக்கூடிய வெள்ளம் பல்லபாளைய ராஜவாய்க்கால் கரைகளை உடைத்து கொண்டு அமராவதி ஆற்றுக்கு பல முறை போனதுனால தான் வெள்ளக்காரங்காலத்தில் இந்த ஏரி தேக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த ஏரி அங்கே நிறைய நீர் தேக்குவது மூலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பௌத்திரம் கிராம மக்கள் நிலத்தடி நீர் பயன்படும். அதே போல் விஸ்வநாதபுரி கிராம மக்களுக்கு நிலத்தடி நீர் உபரியாவதற்கு பயன்படும். அதே போல் ஆண்டாங்கோவில் மேற்கு, கிழக்கு, கரூர் நகர வரையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அமராவதி ஆற்றின் மூலமாகவும் பல்லபாளைய ராஜவாய்க்கால் மூலமாகவும் அந்த தாதம்பாளையம் ஏரியில் நீரை தேக்குவதன் மூலம் அதை உபரி நீரை அந்த நீரை திறந்து விடுவதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களிலும், விவசாய நிலங்களிலும், குடியிருப்பு பகுதிகளில் கூட நிலத்தடி நீர் உபரியாவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். முருங்கைக்காய் தான் நாங்கள் எங்களுக்கு எல்லாமே பெரும்பகுதி பூரா இங்கே அரவக்குறிச்சி பகுதி பூரா முருங்கைக்காய் தான். இது 1 ரூபாய்க்கு கேட்டாலும் போட வேண்டிய காலகட்டம், 2 ரூபாய்க்கு போட்டாலும் போடணும், 10 ரூபாய்க்கு போட்டாலும் போடுது, 50 ரூபாய்க்கு போட்டாலும் போடுது. சும்மா ஒரு நேரத்தில் அள்ளி ரோட்டில் கூட்டிகிட்டு போகிற காலம் கூட உண்டு. அப்படி நடந்திருக்கு. இப்போ இந்த தடவை நடந்துச்சு. இப்போ இது இப்போ இன்றைக்கி ஒரு நார்மலாக ஏதோ ஒரு ரேட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டு கொண்டு வந்தால் 60, 70 இப்படிக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இதை தவிர வேறு நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை, வேறு விவசாயம் பண்ண முடியல. இதை ஏதாவது ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்ததுன்னா, ஒரு ஏதாவது இந்த அரவ மில்லு கரை மில்லு என்ன போகிறோன்னு சொல்கிறாங்க, பொடி மில்லு ஆக்கிறோன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் செஞ்சு கொடுக்கல இதுவரை. அது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இதை எங்களுடைய இந்த முருங்கைக்காய் ஏரியாவில் எங்களுக்கு ஒரு குடிநீர்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா தாங்க தண்ணி வந்துட்டுருக்கு. வாரத்துக்கு 2 முறை தண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இல்லை, பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் பஸ் எதுவும் நிற்கிறது இல்லை. பஸ் நின்றுட்டு தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தாராபுரம் ரோடு பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சிலேருந்து பஸ் உள்ளே வந்துட்டுருக்கு பஸ் ஸ்டாப்புக்கு. ஆனால் பஸ் எல்லாம் நிற்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி அரவக்குறிச்சியில் இல்லைங்க. அது கொஞ்சம் பார்க்கணும். அரசு கலைக்கல்லூரியில் அரவக்குறிச்சியிலிருந்து பார்த்தோம்னா அரவக்குறிச்சி தொகுதியில் அரவக்குறிச்சி பேரூராட்சிக்கும் பல்லவட்டி பேரூராட்சிக்கும் இந்த பகுதியில் சுமார் ஒரு 3500-4000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 4500 மாணவர்களும் ஒரு 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறமேலே அடுத்து அவங்க கல்லூரி படிப்பை தொடரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரூர் எப்படி போனாலும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இந்த சைடில் திண்டுக்கல் போனாலும் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இந்த 2 பகுதிக்கும் போனாலும்
எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ட்ராவல், இந்த சைடில் 1 மணி நேரம் ட்ராவல் ஆகுது, இந்த சைடில் 1 மணி நேரம். மாணவர் வந்து இது ரொம்ப சிரமமாக கருதுறாங்க. நம்ம ஏரியாவில் நம்ம பெரிய தொகுதியாக இருந்துமே அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி மற்றும் இதர 3 பேரூராட்சிகளில் மக்கள் அதிகம் வசித்து வரக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர்கள் முறையாக பராமரித்து அதை சுத்திகரிப்பு செய்து விடக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். மக்கள் நேரத்தை கருத்து கணிப்புடைய முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அரவக்குறிச்சி தொகுதியில் ஜெயிக்க போறது யார் அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய போகிறது. இந்த கருத்து கணிப்பு பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நொய்யல் ராமசாமி, நம்முடைய விருந்தினர் திரு நொய்யல் ராமசாமி நினைக்கிறார். உங்களை சமூக ஆர்வலர் திரு நொய்யல் ராமசாமி நினைக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற திரு ராமசாமி, நாம் நேரடியாக கருத்து கணிப்புடைய முடிவுகளுக்கு செல்லலாம். முதல் கேள்வி நாம் மக்களிடம் வைத்திருந்தது, இந்த 6 மாத அதிமுக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில் கேட்டபோது, அதிமுக அரசுடைய இந்த 6 மாத செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்று அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் 27 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அருமையாக இருக்கிறது என்று 22 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சி பற்றி சராசரியாக இருக்கிறது என்று 21 விழுக்காடு மக்கள் அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. சரியில்லை என்று 17 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. மோசமாக இருக்கிறது என்று 13 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. 6 மாத கால அதிமுக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று அரவக்குறிச்சி தொகுதி மக்களிடம் கேட்டபோது மோசம் என்று 13, சரியில்லை என்று 17, சராசரி என்று 21, அருமை என்று 22, நன்று என்று 27 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு ராமசாமி கேட்க ஒரு விஷயம், ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பாசிட்டிவான கமெண்ட், இந்த அதிமுக அரசுக்கு ஆதரவான கமெண்ட் கிட்டத்தட்ட 47 விழுக்காடு, நல்லா இருக்குன்னு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு 47 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. சுமாரா இருக்கு, மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 17 விழுக்காடு மக்கள் அதிமுக அரசுக்கு ஃபேவரான ஒரு பாயிண்டா கூடுதலா வந்து 17 விழுக்காடு கூடுதலா ஃபேவரான ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாம் வந்து அதிமுக வாக்காளராக இருப்பாங்க நினைக்கிறீங்களா, அல்லது 6 மாசம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக பாக்குறீங்களா, இல்ல ஒரு அதிருப்தி காலம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதனால இந்த 17 விழுக்காடு கூடுதலாக 47 விழுக்காடு மக்கள் அதிமுக அரசுக்கு நற்சான்று கொடுத்திருக்காங்க நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து மக்களுக்கு இந்த அரசியல் மேல் நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு காரணங்க. ஒரு எதிர்க்கட்சி தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சாலோ அல்லது ஆளுங்கட்சி தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சாலோ மக்களுக்கு அந்த கருத்து கணிப்பு தெரியும். இப்போ எங்கள் நொய்யல் பகுதியில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சாயக்கழிவினரால் கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் வந்து பால் அடைஞ்சு 20 வருஷம் ஆகுது. இதை பற்றி 2 கட்சிகளுமே வந்து இப்போ கையில் எடுத்துக்கலாம், அதை தீக்கணுங்கிற எண்ணம் இல்லை. தள்ளி போட்டு இந்த விஷயம் மக்களுடைய பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய விஷயங்களை தோற்று தான் போயிருக்காங்க. அப்போ மக்களை பொறுத்தவரையில் எது மேலே நம்பிக்கை இல்லை. ஏதோ மக்கள் எப்படி சாயறாங்க, பணம் யார் தர்றாங்க, யார் ஜெயிக்கிறான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையை வச்சு தான் சொல்கிறாங்களே தவிர, இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவுனோ எதிர்கட்சிக்கு வந்து பலவீனம்னோ எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து 2மே தன்னுடைய கடமை தவறி இருக்குது. மக்கள் மனப்பாங்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்கிறத மட்டும்தான் மனசில் வச்சுக்கிறாங்களே தவிர, சொல்லப்போனால் எல்லா வகையிலையுமே வந்து அரவக்குறிச்சி ரொம்ப பின்தங்கி தான் இருக்குங்க. கரூர் மாவட்டத்தில் மணல் பிரச்சனை இருக்குது, முருங்கைக்காய் பிரச்சனை இருக்குது, தாதமலை ஏரியை தூர்வாரி அந்த தண்ணியை தேக்கினா பலாயிரம் ஏக்கர். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னோ எந்த கட்சி பிரச்சனையை தீர்த்திருக்கணும் நம்ம கேட்கல. நம்முடைய கேள்வி வந்து இந்த 6 மாச அதிமுக அரசுடைய செயல்பாடு எப்படி மதிப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம வந்து ஒரு கட்சிக்கான கேள்வி அதை நம்ம பார்க்கல. மக்களும் வந்து ஒரு முழுமையான ஆதரவு கொடுத்துருக்காங்க, முழுமையான எதிர்ப்பு கொடுத்தான்னு சொல்ல முடியாது. 47 விழுக்காடு மக்கள் இதுக்கு வந்து சாதகமான கமெண்ட் கொடுத்துருக்க பார்க்கணும். நம்ம அடுத்து இன்னொரு கேள்வி கேட்க போறோம். அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்து நம்ம கேட்க போறோம், இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்டது, ஒத்திவைக்கப்பட்டது மட்டும் ரத்து செய்யப்பட்டதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்போ இந்த தேர்தல் முடிவு தேர்தல் நடத்ததே 6 மாசம் கழிச்சு நடக்கிறதுக்கான காரணம் பத்தி பேசும்போது, அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து மற்றும் மறுதல் நடப்பது மேலேயே நடத்தியிருக்க வேண்டும், இப்ப தேர்தல் ரத்து பண்ணிருக்கவே கூடாது என்று 36 விழுக்காடு மக்கள் தங்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. மேல இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாற்றம் இல்லைங்க, வேற எந்த சேஞ்சும் கிடையாது, அன்னைக்கு என்ன நம்ம வந்துச்சோ அதே நம்ம தான் இன்னைக்கு இருக்குன்னு அதே 36 விழுக்காடு மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை, நல்லதுதான் அந்த மாதிரி ரத்து பண்ணது, இது ஒரு கட்சிகளுக்கு சரியான எச்சரிக்கையா இருக்கும்னு 26 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்துல 2 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கட்சிகளுக்கு சரியான எச்சரிக்கை என்று 26 விழுக்காடு மக்கள், மேலிருந்து தற்போது எந்த மாற்றமும் இல்லை என்று 36 விழுக்காடு மக்கள், மேலே நடத்தியிருக்கலாம் என்று மேலும் 36 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கூடியது பார்க்கிறோம். திரு ராமசாமி, ஒரு 3 பிளவுபட்டிருக்கக்கூடிய பார்க்கிறோம். இது வந்து நீங்கள் உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எல்லாம் எதிராக போறீங்க. நீங்க சொன்ன மாதிரி அரவக்குறிச்சியில் 1008 பிரச்சனைகள் இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்குது, சாயப்பற்ற பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா, இதுல வந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டது, அதெல்லாம் விட்டுட்டு பணம் கொடுக்குறாங்களே வேட்பாளர் கட்சிக்காரர்கள் சொல்லி மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது சரின்னு ஒரு 60-70 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கணும். ஆனா வந்து பிளவுபட்டு இருக்குது, மக்களுக்கு கருத்து 3 பிளவுபட்டு கிடக்குது. உங்களுடைய பார்வை? அது தேர்தலை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. பணப்பட்டுவாடா அதிகம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்லேயே கூட ஒத்துக்குச்சு. ஆனால் எங்ககிட்ட நீக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. மீண்டும் அந்த தேர்தலை 6 மாதத்துக்குள்ள அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும்போது இன்னும் கேஸ் நிலுவையில் இருக்குது. ஒருவேளை அந்த வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வந்தால் ஜெயிச்சா கூட அது ரத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது.
மக்களை பொறுத்தவரை நேற்று நின்னாங்க, அவங்க தான் வந்து பணம் கொடுத்தாங்க, நின்றுனாங்க, திருப்பி அவங்களையும் நிறுத்துறாங்களே, இது எப்படி அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் அவங்கள பொறுத்தவரை ஆளுங்கட்சி கட்சி பிரபலமான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து ஆதரவாக பரவாயில்ல ரத்து பண்ணாலும் மீண்டும் வந்து இடைத்தேர்தல் மாதிரி நடக்கும், ஒரு பரபரப்பு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட அந்த பர்சன்டேஜ் காரணமாக இருக்கலாம். இல்லை, நம்மளோட கேள்வி என்ன, இந்த மக்களுக்கு உண்மையிலேயே பணம் கொடுக்கப்படுகிறது, அது பணம் கொடுக்கறதும் பணம் வாங்குற அவமானங்கிற சிந்தனை இருக்குதான்னு கேட்குறேன். அப்படி ஒரு சிந்தனை இருந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மக்கள் மாற்றி வச்சிருக்கணுமே. இது வந்து மேலே நடத்திருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க, இது இப்போ வரைக்கும் எந்த மாற்றம் இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு 26 விழுக்காடு மக்கள் தான் ஒரு கடுமையான எச்சரிக்கை சொல்றாங்க. பெரும்பான்மை மக்கள் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து ஜனநாயகத்தை சரிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சில மக்கள் வந்து கிராமத்தை பொறுத்தவரை ஒருத்தர் சார்ந்து வாழ்வாங்க, வெல்விஷர்னு சொல்லுவாங்க, நம்ம நல விரும்பி அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுயமாக முடிவெடுக்கக்கூடியதெல்லாம் இல்லை. யார் 10 பேர் நம்மளை சார்ந்தவங்க, அவங்க முக்கியப்பட்டவங்க சொல்கிறாங்களோ அவங்க பாணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. நாங்களாம் வந்து விவசாயிகளோட கலந்து பேசும்போது நாங்கள் அதை தான் உணர்றோம். இந்த வெல்விஷர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க நம்மளுடைய நலத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்போம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறனால அவங்க வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்களோ, எப்படி பிரச்சாரங்களை வந்து பரப்புகிறாங்களோ அது போல் அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் ஜனநாயகத்தை பற்றி நேர்மையாக இருக்கணும் பண்ணணுங்கிற கருத்துக்கள் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கறது எனக்கு என்னமோ அது சரியாக இருக்குன்னு தோணலை. எந்த பக்கம் வந்து அளவிசுதோ அந்த பக்கம் சாஞ்சிடுறாங்க, ஒரு அப்பாவி மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தாக பார்க்குது. அந்த மாதிரி சொல்லிட முடியுமான்னு தெரியல. மக்கள் பல சமயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவுகள் தான் பல சமயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் அரவக்குறிச்சியில் தள்ளி வைக்கப்பட்டதில் ரத்து செய்யப்பட்டதில் ஒரு அடிப்படை காரணமாக இருந்த விஷயம் வேட்பாளர்கள் எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சமூக நலத்துறை நொய்யல் ராமசாமி சொன்னது போல அதே வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம். அதே வேட்பாளர்கள் திரும்ப நிறுத்தப்பட்டிருக்காங்க பிரதான கட்சியிலிருந்து. இதை எப்படி பார்க்குறீங்கிறத 3 விதமாக வேற விஷயமா நம்ம கேட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் என்ன பார்த்துடலாம். எல்லா கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தேர்வு வந்து திருப்தி அளிக்கிறான் மக்கள் கேட்டிருந்தோம். கட்சிகளாக நிறுத்திருக்காங்களே வேட்பாளர், அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டலாம் திருப்தியாக கேட்டபோது ஆம் திருப்தியாக தான் இருக்கிறது, எல்லா கட்சியும் கரெக்டாக தான் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்கன்னு 61 விழுக்காடு மக்கள் சொல்ல, இல்லை வேட்பாளர்லாம் மாற்றி இருக்கணும், வேட்பாளர் தேர்வு சரியில்லைன்னு கிட்டத்தட்ட 25 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல இது கருத்து இல்லை என்று 14 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் மாற்றி இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எண்ணிக்கை வெறும் 25 விழுக்காடு தான். இந்த வேட்பாளர் தேர்வு திருப்தியாக இருக்கிறது என்று 61 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் நம்ம கேட்க போறோம். இதே மாதிரி வேட்பாளர் பற்றி அடுத்த கார்டு போய் பார்க்கலாம். அடுத்ததாக இதே விஷயத்தை அதிமுக திமுக அதே வேட்பாளர் கிளம்பி இருக்கிறது, இது சரியான விஷயமான்னு கேட்டபோது 48 விழுக்காடு மக்கள் அதே வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடியது நியாயமான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக திமுக வேட்பாளர்கள் அதே வேட்பாளர் களமிறக்கிறீங்க, இது நியாயமான விஷயம் 48 விழுக்காடு மக்கள் சொல்ல, இல்லது நியாயம் இல்லாத விஷயம், இந்த வேட்பாளரை மாற்றி இருக்க வேண்டும் என்று 38 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை என்று கிட்டத்தட்ட ஒரு 14 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். இந்த அதிமுக திமுக 2 கட்சியும் அதே வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கக்கூடியது நியாயமற்ற கருத்து என்று 38 விழுக்காடு மக்களும், இல்ல அந்த வேட்பாளர் திரும்பவும் களமிறங்க சரிதான், அதிமுக இருந்து திரு செந்தில் பாலாஜியும் திமுக இருந்து திரு கேசி பழனிசாமி நிப்பாட்டப்பட்டது திரும்ப நிப்பாட்டப்பட்ட சரியான விஷயம் தான் 48 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். அடுத்தா நம்ம இதே விஷயத்தை இன்னொரு வேறு மாதிரி கேட்கிறோம். நம்ம அதிமுக திமுக வேறு வேட்பாளர் நிறுத்தி இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டபோது இல்ல நிறுத்தி இருக்க வேண்டாம், அதே வேட்பாளர் சரிதான் கிட்டத்தட்ட 49 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக திமுக வேட்பாளர் மாற்றி இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு. அதே மாதிரி ஆமா மாத்தி இருக்கலாங்க, மாத்தி இருந்தா சரியா இருந்திருக்குங்க, இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. 7 விழுக்காடு மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆமா இந்த வேட்பாளர் வேறு வேட்பாளர் மாற்றி இருக்க வேண்டும் என்று 49 விழுக்காடு மக்களும், வேட்பாளர்கள் மாற்றி இருக்க வேண்டியதில்லை சரியான வேட்பாளர் தான் அப்படின்னு 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கோம். பார்க்கிறோம் இந்த விஷயத்துல நான் திரு ராமசாமி அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இந்த வேட்பாளர்கள் மாற்றம் அப்படிங்கிறத நீங்க பிரதானமா சொன்னீங்க. சாமானிய மக்களுக்கு இதில் வந்து ஒரு அப்பாவி மக்கள் தானே, அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் தெளிவு இருக்காதுன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-50 மாறி இருக்கிற பார்க்குறோம். நம்ம கடந்த முறை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தொகுதியில் வேற மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு, அந்த வேட்பாளர் வந்து அதே வேட்பாளர் நிப்பாட்டப்பட்ட சரிதான் சொல்லி பெரும்பான்மை மக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் வேட்பாளர் அவங்களே மீண்டும் நிப்பாட்டிருக்கிறது வந்து ஒரு சரியான முடிவா தவறான முடிவான கிட்டத்தட்ட பாதியா இந்த முடிவுகள் பிரியுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது சில மக்கள் வந்துங்க பெரிய தலைவர்கள் மோதும்போது பணப்பட்டுவாடா நிறைய வருங்கிற ஆசையில் சொல்கிறது ஒன்றுங்க. சிலர் வந்து தவறு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் அவங்கள இந்த தேர்தல் வந்து நிப்பாட்டிருக்கக்கூடாதுங்கிற மனநிலையில் சொல்கிறதும் வாய்ப்பாக இருக்குங்க. மற்றபடி ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும் இதனால் அப்படிங்கிறதுக்கான கருத்து கணிப்பாக எனக்கு தோணலைங்க.
இல்ல அரசியல் மாற்றம் பத்தி நம்ம கேள்வி இல்லை. நம்ம கேட்டிருந்த கேள்வி வந்து வேட்பாளர்களை மாற்றி இருக்கணுமா, அதே வேட்பாளர் நியமிச்சிருக்காங்களே இந்த கட்சியோட வேட்பாளர் அவங்க நிறைவடைய தான் கேட்கிறோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட பாதி மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேட்பாளரை மாற்றி இருக்க வேண்டியதில்லை, அதே வேட்பாளர் தொடர்ந்து சரிதான் சொல்லியிருக்காங்க. மீதி பாதி அதே மாதிரி மாற்றி இருக்காங்க, வேட்பாளர் மாற்றி இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ அந்த வேட்பாளரை மாற்றி இருக்கலாமா மாற்றி இருக்க கூடாதா, வேறு வேட்பாளர் வந்திருக்கணுமா அப்படின்னு கேள்விப்போது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இதுல வந்து ஒரு சால்டான கமெண்ட் இல்ல இல்ல மாற்றி இருக்கணுங்கிறது உறுதிப்பாடாவோ இல்ல மாற்றி இருக்க கூடாதுங்கிற உறுதிப்பாடாவோ ஒரு அலசலான முடிவா தான் இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மாற்றி இருக்க வேணுங்கிறது தான் உண்மை. ஆனால் மக்கள் மனங்களில் அப்பப்போ மாறக்கூடியதாங்களே, ஏன் சரியாக இருக்காங்கன்னு வந்து சரியாக நம்ம சொல்ல பிரச்சாரங்கள் தான் அதை பாதிப்புங்க. எந்த மாதிரி பிரச்சாரங்கள் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய மனநிலை மாறுதுங்க. சரி அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சரிபாதி பேர் பேசுனாங்கன்னா சரின்னு எடுத்துக்குவாங்க, சரிபாதி பேர் சரியில்லைன்னு எடுத்தாங்கன்னா சரி. எது வந்து வேகமான பிரச்சாரங்களை கொண்டு போகுதோ அது மக்களுடைய மனதை பாதிக்குதுங்கிறது தான் உண்மை. ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருந்தோம். இந்த தேர்தலில் யாருக்கு இடையில போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சிகளுக்கும் இடையில போட்டியில் அதிமுக திமுக மட்டும்தான் போட்டியா, யாருக்கு இடையில் இந்த போட்டி நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது அதிமுக திமுக இடையில தான் போட்டின்னு 97 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல எல்லா கட்சிக்கும் போட்டி இருக்குன்னு 2 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 1 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக திமுக எல்லாம் போட்டி, மற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட பக்கத்தில் இல்லை என்று 97 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். நான் திரு ராமசாமி அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த தேர்தலில் எல்லா கட்சியுமே போட்டிடுறாங்க, தேமுதிக போட்டிடுறாங்க, பாமக போட்டிடுறாங்க, பாஜக போட்டிடுறாங்க, நாம் தமிழர் போட்டிடுறாங்க, எல்லா கட்சியும் தீவிரமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த தொழில் இருக்கக்கூடிய பார்த்திருப்பீங்க. ஆனா இது போட்டி வந்து அதிமுக திமுக தான் 97 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுடைய ரிசல்ட்ல வந்து அதிமுக திமுக தான் பெரும்பான்மை இருக்காங்க, வேற கட்சிகள் கிட்டத்தட்ட இல்ல கூட்டணி தவறுன்னு சொல்லலாம். அந்த ரிசல்ட் தான் காரணமா, இல்ல மற்றவெல்லாம் பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமா மேற்கொள்ளலையா, இல்லாட்டி இடைத்தேர்தல்ங்கிறனால இப்போதைக்கு நம்ம இப்படி சொல்லி பாக்குறாங்களா? அந்த இடைத்தேர்தல் மனநிலை இருக்கிறதுனால மக்கள் எப்பொழுதுமே ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டணும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குங்க. எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு எப்போ அந்த கேள்வி கேட்குறது எப்போ மறையுதுங்களோ அப்போ தான் நாம் வந்து மற்ற 3வது 4வது கட்சிகள் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. அது வரைக்கும் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய 2 கட்சிக்கு தான் நம்ம மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்த நம்ம இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்சிகள் எவ்வளவு பிரபலமா இருக்கோ அந்த அளவுக்கு வேட்பாளர் பிரபலமா இருக்கக்கூடிய பார்க்குறோம். அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு திரு கே சி பழனிசாமியும் திரு செந்தில் பாலாஜியும் வந்து ரொம்ப பிரபலமான தொகுதியை தாண்டி பிரபலம் இருக்கக்கூடிய வேட்பாளரை பார்க்குறோம். இதே மக்கள்கிட்ட நம்ம வந்து பார்க்குறது பொது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் உண்மையிலே அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற செல்வாக்கு மிக்க வேட்பாளரை களமிறக்கியதால் கட்சியை தாண்டி கடும் போட்டி ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்டபோது ஆம் அப்படின்னு 76 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது அந்த கட்சியோட செல்வாக்கை தாண்டி அந்த வேட்பாளரோட செல்வாக்கு ஒரு பிரதானமான முக்கியமான இடம் வகிக்கிறதுன்னு சொல்லிட்டு 76 விழுக்காடு மக்கள் அந்த கேண்டிடேட் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு கருதிருக்காங்க. இல்ல ஏதோ கட்சி தாங்க பிரபலம், எந்த வேட்பாளர் நிப்பாட்டினா என்னங்க கட்சி தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுல கருத்து இல்லை, அடுத்து எல்லா கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுல செல்வாக்கு மிக்க வேட்பாளர் களமிறக்கியதால் கட்சியை தாண்டி கடும் போட்டி இல்லை, கட்சி தான் பிரதானமாக இருக்கு 16 விழுக்காடு மக்களும். இது வேட்பாளர்கள் மையப்படுத்திய போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 76 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். திரு ராமசாமி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 பர்டிகுலர் வேட்பாளர்கள் திரு கே சி பழனிசாமி மற்றும் திரு செந்தில் பாலாஜி, இவங்க ரொம்ப பர்சனலா இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறாங்களா? அவரை தோக்கடிக்கணும், இவரை தோக்கடிக்கணும், அவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்போட்டி தான் இருக்குதா? தனக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தாண்டி அங்கே களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடும் வாக்காளர்களை கவரக்கூடிய விதத்திலையும் அவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற நெகட்டிவ் ப்ராபகண்டா தான் இருக்குதா? அது இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் கட்சி மட்டும் பலம் அப்படின்னு சொல்கிறதும் இல்லைங்க, பணபலம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்போ இவங்க 2 பேரும் போட்டி போட்டால் தான் சரிய அளவு வந்து பண செலவு பண்ண முடியும், மிகப்பெரிய பிரமாண்டமான பிரச்சாரத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு அதிகங்க. அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட செல்வாக்குன்னு சொல்கிறது வந்து குறைவு தாங்க. 2 பேர்த்துக்கும் வந்து செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து குறைவு தாங்க. 2 கேண்டிடேட்டுமே கூட அரவக்குறிச்சி தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக இல்லை, பக்கத்து தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கூட வேற பக்கம் பேசப்பட்டது. அவர்கள் 2 பேருமே பணபலம் மிக்கவர்களாக பார்க்கப்படுதுங்கிற இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எல்லாருக்கும் வணக்கம். முருகப்பெருமான் குடியுண்டு இருக்கும் தொகுதியில் வேட்பாளரை அறிவிச்சதுலேருந்து உடன்பிறப்புகள் உற்சாகம்லேருந்து காணப்படுறாங்களாம். கட்சிக்காக பாடுபட்ட பலர் இருக்கும்போது கட்சியில் சேர்ந்து 6 மாதமே ஆனவருக்கு சீட்டு கொடுத்ததை உடன்பிறப்புகள் அவ்வளவா ரசிக்கலையாம். ஏற்கனவே மாநகர் தரப்புக்கும் புறநகர் தரப்புக்கும் கடுமையான பனிப்போர் நடந்து வருதான். இதில் புறநகர் தரப்பு ஆதரவோடு சீட்டு வாங்கின வேட்பாளர் அதிக ஓட்டு வாங்கிட்டா தலைமைக்கிட்ட அவங்களோட செல்வாக்கு அதிகரிச்சிரும்னு பயப்படுதான் மாநகர் தரப்பு. அதனால் தேர்தல் வேலையில் சுணக்கம் காட்டுறதோட உள்ளடி வேலைகளையும் செய்யுதான் மாநகர் தரப்பு.
மனு தாக்கல் செஞ்ச இடத்திலேயே கோஷ்டி பூசல் தள்ளுமுள்ளு வரை சென்று விட்டதாம். இவங்களோட குடுமிப்பிடி சண்டையில் விழி பிதுங்கி நிற்கிறாராம் பொறுப்பாளரான பூட்டு நகர முன்னாள் அமைச்சர். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கட்சியிலுமே எல்லா இடத்துலையுமே இந்த கோஷ்டி பூசல் இருக்கக்கூடியதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நேரடியாக இப்போ யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டு மக்களுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர்களுடைய மனதில் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக மூடு மேப்பிங் முறையில் நம்ம கேட்டிருந்தோம். இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்போல் நேரடியாக ஒரே கேள்விக்கான ஒரே பதிலை அவர்களோட அதிமுகவா திமுகவா மற்ற கட்சியா என்று டிக் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவர்கள்ட்ட பேசி வேற கேள்வி கேட்டிருந்தோம். அப்படி இந்த முறை அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலில் ஜெயிக்க போவது யார் என்பதற்கான விடையை இப்போது நாம் பார்க்கலாம். நாம் கேட்டிருந்த சில கேள்விகள் ஒன்று, எந்த கட்சியின் எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு சிறப்பாக செயல்பட முடியும் என்று நினைக்கல கேட்டபோது அதிமுக எம்எல்ஏ சிறப்பாக செயல்பட முடியும் என்று 51 விழுக்காடு மக்களும், திமுக எம்எல்ஏ தான் சிறப்பாக செயல்படுவார் என்று 49 விழுக்காடு மக்கள் சொல்லி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 50-50 எந்த கட்சியின் எம்எல்ஏ தொகுதிக்கு சிறப்பாக செயல்படும் என்ற கேள்விக்கு அதிமுக எம்எல்ஏ என்று 51 விழுக்காடு மக்கள், திமுக எம்எல்ஏ என்று 49 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயத்துக்கு அப்படியே போலாம். இதே கேள்வி நம்ம வேற மாதிரி கேட்டிருக்கும் போது இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அரவக்குறிச்சி மக்கள் எந்த கட்சியின் ஆட்சியின் கீழ் அரவக்குறிச்சி அதிக பலன் அடைந்திருக்கு என்று கேட்டதுக்கு அதிமுகவுடைய ஆட்சியில் தான் அரவக்குறிச்சி அதிக பலன் அடைந்தது என்று 48 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் தான் இந்த அரவக்குறிச்சி தொகுதி நிறைய பலன் அடைந்தது 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுமே இல்லைங்க, எந்த கட்சியிலுமே பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 6 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டுமே இருந்திருக்கு, ரெண்டு கட்சிக்குமே இந்த கிரெடிட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு கட்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. 2 விழுக்காடு மக்கள் ரெண்டு கட்சியுமே கிரெடிட் கொடுக்குறாங்க. 6 விழுக்காடு மக்கள் ரெண்டு கட்சிக்குமே கிரெடிட் கொடுக்க தயாரில்லை. எந்த கட்சி ஆட்சியிலுமே இந்த அரவக்குறிச்சிக்கு நல்லது நடக்கலன்னு, திமுக ஆட்சியில் தான் நல்லது நடந்தது 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் நல்லது நடந்தது 48 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். இதே வேற மாதிரி நம்ம கேட்கிறோம், அந்த தொகுதி மக்கள்கிட்ட யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற தகுதியானவர் என்று கேட்டபோது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற தகுதியானவர் என்று 52 விழுக்காடு மக்கள் அரவக்குறிச்சியில் சொல்லியிருக்காங்க. அதிமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற தகுதியானவர் என்று 52 விழுக்காடு மக்கள், திமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற தகுதியானவர் என்று 46 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு 2 விழுக்காடு மட்டுமே இடம் இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு இடம் 2 விழுக்காடு மட்டுமே. திமுகவுக்கு 46 விழுக்காடு, அதிமுகவுக்கு 52 விழுக்காடு, வெறும் 6 விழுக்காடு வித்தியாசம் மட்டுமே இருக்கிற பார்க்கிறோம். எந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெற தகுதியான என்ற கேள்விக்கு இன்னொரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டோம். இதே அரவக்குறிச்சி மக்கள்கிட்ட அவர்கள் சொன்ன பதில் என்ன? எந்த கட்சி வெற்றி பெறும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறோம். உங்க எந்த கட்சி வெற்றி பெறும்? அதிமுக தான் வெற்றி பெறும் என்று 52 விழுக்காடு மக்கள் சொல்ல, இல்லை திமுக தான் வெற்றி பெறும் என்று 47 விழுக்காடு மக்கள் சொல்ல, மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது 1 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. திமுக தான் வெற்றி பெறும் என்று 47 விழுக்காடு மக்கள் நம்புறாங்க. அதிமுக தான் வெற்றி பெறும் என்று 52 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. வெறும் 5 விழுக்காடு வித்தியாசம். எந்த கட்சி வெற்றி பெறும் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது இன்னொரு கேள்வி மாத்தி கேட்கிறோம் இதே விஷயத்தை. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க என்று கேட்டபோது அதிமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்று அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் 51 விழுக்காடு மக்கள் சொல்ல, வெறும் 3 விழுக்காடு மக்கள் குறைவாக 48 விழுக்காடு மக்கள் திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் சொல்ற. மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க போறோம் சொல்லக்கூடிய மக்கள் 1 விழுக்காடு மட்டுமே. மற்ற கட்சிகள் வாக்களிப்பு சொல்றாங்க 1 விழுக்காடு, திமுக தான் வாக்களிப்போம் சொல்றாங்க 48 விழுக்காடு. அரவக்குறிச்சியில் அதிமுக வாக்களிக்க போறோம் சொல்லக்கூடிய மக்கள், அதிமுக வாக்களிப்பு சொல்லக்கூடிய மக்கள் 51 விழுக்காடு கூட பார்க்கிறோம். ரொம்ப நேரோ டிஸ்டன்ஸ், ரொம்ப குறைவான நம்பர் 1 நம்பர் 2 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 4-5 கார்டு நம்ம பார்த்தபோது 5 கேள்வி வச்ச போது அதிமுக ஒரு எட்ஜ் மக்கள் கொடுக்குறாங்க. ஆனா ரொம்ப குறைவா. இதற்கு முன்னாடி நம்ம 4 தொகுதி பார்த்துருக்கோம். இந்த மற்ற 3 தொகுதியில் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான போட்டி, 4 தொகுதியிலுமே மிக நெருக்கடியான ஒரு போட்டி வந்து இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் பார்க்கிறோம். ஒரு கேள்விக்கு 1 விழுக்காடு தான் வித்தியாசம், இன்னொரு கேள்விக்கு 5-6 விழுக்காடு வித்தியாசம். சோ ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 5 விழுக்காடுக்கு உள்ளதான் இந்த வித்தியாசம் வருங்கிறது தெரியுது. திரு ராமசாமி, உங்களுடைய பார்வை, இந்த போட்டி மிக கடுமையா இருக்கிறது. யார் வென்றாலும் தோத்தாலும் 5 விழுக்காடுக்கு உள்ளதான் இந்த வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்முடைய முடிவுப்படி, கருத்து கணிப்பு முடிவுப்படி அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 5% டிஃபரன்ஸ் தான். உங்களுடைய பார்வை? நடந்த பல தேர்தல்களை பார்த்த வரைக்கும் அரவக்குறிச்சியில் வந்து அதிமுக ஆட்டுங்க திமுக ஆட்டுங்க அதிக ஓட்டு வித்தியாசங்களை ஜெயிச்சது இல்லைங்க. அதுவே கூட ஒரு காரணம். மக்கள் வந்து இப்போ இடைத்தேர்தலுங்கிற ஒரு பலம் ஏடிஎம்கேவுக்கு வந்து கூடுதலாக இருக்குன்னு வச்சுங்களேன். மற்றபடி மக்கள் கடைசி நேரங்களுடைய நடவடிக்கைகள் அந்த பர்சன்டேஜ் முன்ன பின்ன வரலாம். ஆனால் கடுமையான போட்டிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தாங்க. இந்த அளவுக்கு வித்தியாசம் வந்து அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து 2 விஷயம் நான் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற இந்த கருத்துக்களின் முடிவில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? இந்த அளவுக்கு குறைவான வித்தியாசம் தான் அதிமுக திமுக யார் ஜெயிச்சாலும் குறைவான வித்தியாசம் தான் இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணங்கள் ஆளுங்கட்சியினுடைய அதிருப்தியும் எதிர்கட்சிக்கு வரலைங்க. இப்போ ஆளுங்கட்சியாகவே இருக்கிறதுனால
அந்த பலமும் கூடுதலாக வந்து ஏடிஎம்கேக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம். மக்கள் வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள், மணல் அள்ளுற பிரச்சனை, காவிரி ஆற்று பிரச்சனை இருக்குங்க, இந்த பொல்யூஷன் மேட்டர் இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வந்து ஆளுங்கட்சியாக இருந்தும் இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஒரு பெரிய வித்தியாசத்தை பெற முடியாத ஒரு சூழல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தஞ்சாவூர் தொகுதியும் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியும் வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமை இன்னமும் நீடிக்குதா? திமுக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறா? இதுக்கு முன்னாடி திருமங்கலத்திலேயோ இல்லாட்டி ஸ்ரீரங்கத்திலேயோ மற்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தபோது பார்த்தபோது ஒரு கட்சி, இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலே கூட நம்ம பார்க்குறோம், நெல்லித்தோப்பில் வந்து காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி வரும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் வந்து இங்கே இல்லை. அந்த வேட்பாளருடைய செயல்பாடு அதுக்கு எந்த அளவுக்கு காரணம் இருக்கும்? இல்லாட்டி ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி தாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியான என்ன காரணமா? ரெண்டு கட்சியும் வந்து அதிருப்திங்க. ரெண்டு கட்சி மேலே யாருக்கு மேலேயும் ஒரு பலன் கிடைக்கல, வெறும் வாக்குறுதி மட்டும்தாங்கிற அதிருப்தி தான் காரணங்க. பெரிய நம்மளால் நாம் ஆசைப்படுற மாதிரி ஒரு மாறுதல்கள் இவங்க கொடுக்க மாட்டாங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் காரணங்க. இல்லைன்னா ஒரு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாங்க. இந்த இடைத்தேர்தலில் மாற்றம் இது வந்து பொது தேர்தலும் இதே மாதிரி தான் எதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே தேர்தல் நடந்திருந்தா இதே மாதிரி ரிசல்ட் தான் வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. அந்த நிலையிலிருந்து எந்த விதத்துலையும் மக்களுடைய மனநிலை மாறலிங்க. அன்னைக்கு பொது தேர்தலில் எந்த நிலை மக்கள் எடுத்திருந்தாங்களோ அதே நிலை தான் இன்றைக்கி நீடிக்குதுங்க. அதில் வந்து மாற்றம் வந்த மாதிரி தெரியலைங்க எந்த விதத்துலையும். பொதுவாக ஒரு சிந்தனை சொல்லுவாங்க, இடைத்தேர்தல் அப்படிங்கும்போது ஆளுங்கட்சியை நம்ம வந்து தேவையில்லாமல் அவங்களை எதிர்க்கு ஒரு அதிருப்திக்குள்ளானோம், அவங்க ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு கிடைன்னு சொல்லிட்டு நம்ம வாணியம்பாடி பை எலெக்ஷனில் அதிமுக ஆட்சின்னு நினைக்கிறேன், வாணியம்பாடி பை எலெக்ஷனில் கூட மிக பெரும்பான்மையாக அந்த பகுதியில் வந்து சிறுபான்மை மக்களை இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பெரும்பான்மை ஒரு ஹிந்து வேட்பாளர் அங்கே நிப்பாட்டினாங்க அதிமுகலேருந்து. அப்போ வந்து அதிமுக தான் வென்றது, முஸ்லீம்கள் அங்கே பெரும்பான்மையாக இருந்தால் கூட அங்கே அதிமுக தான் வென்றது. பிகாஸ் அது ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு காரணமாக பார்க்கணும். ஸோ அந்த தியரி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இந்த நேரோ மார்ஜின் தான் இருக்கிற திமுக கூட ஒரு அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்ன சொல்ல போவாங்க, இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது எல்லாருக்குமே பரவலான கருத்து, உண்மையும் கூடங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவுது அப்படின்னா, இந்த தொகுதிகளை வந்து வளர்ச்சி பணிகள் வந்து யாருமே சரியாக செய்யலை, மக்கள் வந்து சரியான ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அவங்களால அனுபவிக்க முடியல, இருக்கிறதையும் இழக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா குடிதண்ணியே வந்து இன்றைக்கி காவிரி ஆற்றுல கலந்து சிறுபூர் சாயப்படும் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களுடைய மனமாற்றம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குன்னு தான் சொல்லணுங்க. இல்லைன்னா நிச்சயம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணுங்கிறது, ஜெயிச்சுக்கிட்டு வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த கடுமையான போட்டிக்கு காரணம் இந்த 5 ஆண்டுகளாக வந்து எதுவும் கவனிக்கலை, பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இங்கே அதிமுக தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வித்தியாசம் வந்து 5 விழுக்காடு குறையில இருக்கலாம்னு சொல்லி பார்க்குது. ராமசாமி, நீங்கள் களத்தில் இருக்கக்கூடியவர், நீங்கள் வந்து ஏற்கனவே அரசியல் ஒரு தெளிவான ஆழமான பார்வை கொண்டவர். உங்களுடைய பிரைவேட், உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய கருத்தா எந்த கட்சி வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட மனநிலைங்க. பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வராது அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்கேங்க. நன்றி. நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளோட தான் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளோட தான் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஒத்து வரதை பார்க்குறோம். ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம். ஆனால் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள். கிட்டத்தட்ட 2000 வாக்காளர்கள் அந்த தொகுதியில் மட்டுமே பார்த்துருக்கோம். ஒட்டுமொத்தமான 6000 வாக்காளர் பார்த்துட்டு போது இந்த தொகுதியில் மட்டுமே அதிகமான வாக்காளர் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான காரணம் இந்த மைனூட்டா சொல்லுங்கிறது தான் நம்முடைய கருத்து கணிப்பும் உங்களுடைய கருத்தும் ஒன்றாக இருக்க பார்க்குறோம். நன்றி திரு ராமசாமி, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொடுத்தது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கில் நிறைவேற வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் வந்து அடுத்ததாக ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த 4 நாட்களில் நம்ம என்ன செய்தோம்னு பார்க்குறோம். நெல்லித்தோப்பு, திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி 4 தொகுதியிலும் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் பார்க்க தவறிருக்கலாம், சிலருக்கு நினைவு மறந்திருக்கலாம். நாளையும் நினைவுபடுத்தும் விதமாக 4 தொகுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு தொகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தொகுதியில் நம்ம வந்து யார் வெற்றி பெற போறாங்கிற ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறல, நம்ம 4-5 கேள்விகளாக ஒரே விஷயத்தை மாத்தி கேட்கிறோம். அவங்க அந்த எண்ணத்துல அந்த சிந்தனையில உறுதியாக தான் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த திடமான பார்வை தான் இருக்குதா, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸ்க்கு எந்த கட்சிக்கு வாக்களிக்கணுங்கிற அவங்களுடைய தெளிவான பார்வை இருக்குதா அப்படிங்கிற கேட்கறதுக்காக ஒரே விஷயத்தை 4-5 முறையில் மாத்தி கேட்டோம். அந்த 4-5 முறையில் பார்த்து கடைசியாக நம்ம வரக்கூடிய முடிவு என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நாளை வந்து வரிசையா பார்த்தலாம். நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று 72 விழுக்காடு மக்களும், அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்புங்கிறது 24 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 46 விழுக்காடு மக்கள் வந்து அதிகம், 46% வந்து அதிகமாக காங்கிரஸ் கட்சி ஒரு ஸ்வீப், ஒரு கன்சால்டேட்டான ஒரு சால்டான வெற்றிக்கு தயாரா இருக்குது அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா தெரியுது நெல்லித்தோப்பு தொகுதியில். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில்
54 விழுக்காடு மக்கள் அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று சொல்ல, திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று 41 விழுக்காடு மக்கள் சொல்றத பார்க்கிறோம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளாக கிட்டத்தட்ட 13 விழுக்காடு கூடுதலாக அதிமுக பெறக்கூடியதை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று 54 விழுக்காடு மக்கள், திமுக வெற்றி பெறும் என்று 41 விழுக்காடு மக்கள் சொல்லக்கூடிய பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தஞ்சாவூர்ல நேற்று இரவு நாம் பார்த்தோம். தஞ்சாவூர்ல வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று 51 விழுக்காடு மக்கள் சொல்ல, இல்லை திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது 45 விழுக்காடு மக்கள் சொல்றத பார்க்கிறோம். வெறும் 6 விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்கிறத பார்க்கிறோம். தஞ்சாவூர்ல வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு அதிமுகவுக்கும் வெறும் வித்தியாசம் 6 விழுக்காடு தான் இருக்குது. அதிமுக வெல்லும் என்று சொன்னாலும் கூட 6 விழுக்காடு தான் வித்தியாசத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இறுதியாக இன்று நாம் பார்த்தது அரவக்குறிச்சி தொகுதி. இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு நமக்கு பார்க்கும்போது அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று 52 விழுக்காடு மக்கள் சொல்ல, இல்லை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது 47 விழுக்காடு மக்கள் சொல்கிறார்கள். வெறும் 5 விழுக்காடு தான் வித்தியாசம். நெல்லித்தோப்புல 46 விழுக்காடு வித்தியாசம், திருப்பரங்குன்றத்தில் 13 விழுக்காடு வித்தியாசம், தஞ்சாவூர்ல 6 விழுக்காடு வித்தியாசம், அரவக்குறிச்சியில் வெறும் 5 விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்கிற பார்க்கிறோம். அதிமுக கேள்வி கடுமையான போட்டி ஏற்படுத்தியிருக்கிறது. 2 தொகுதியில் இடைத்தேர்தல், 2 தொகுதியில் பொதுத்தேர்தல் நடக்கிறது. இந்த 4 தொகுதியிலுமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய நாம் பார்க்கிறோம். நெல்லித்தோப்பில் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்குது புதுச்சேரியில், அங்க அவர்கள் வெற்றி பெறக்கூடியதும். இந்த 3 தொகுதியில் திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சியில் அதிமுக ஆளுங்கட்சியாக இவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிற நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்லையும் வெற்றி விளிம்பு வித்தியாசம்ங்கிறது ரொம்ப குறைவான இருக்கிற பார்க்கிறோம். இது நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள். உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனநிலையை, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற எண்ண ஓட்டத்தை சரியா பிரதிபலிச்சிருக்குமா அப்படிங்கிறத 22ஆம் தேதி பார்ப்போம். உங்களுடைய முடிவு என்னங்கிறத எங்களுடைய கருத்து கணிப்பை விட அதிகமான அவளோட காத்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு. இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.